அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டெல்லி அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மதுபான கொள்கை என்கிற திட்டத்தின் மூலமாக 100 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு அதிகமாக வருவாயை ஈட்டி கொடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 100 கோடி ரூபாய் என்பது முறைகேடாக சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பாஜகவுடைய குற்றச்சாட்டு. நல்லா கேட்டுங்க, முறைகேடாக சம்பாதித்திருக்கிறார்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டெல்லி அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மதுபான கொள்கை என்கிற திட்டத்தின் மூலமாக 100 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு அதிகமாக வருவாயை ஈட்டி கொடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 100 கோடி ரூபாய் என்பது முறைகேடாக சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பாஜகவுடைய குற்றச்சாட்டு. நல்லா கேட்டுங்க, முறைகேடாக சம்பாதித்திருக்கிறார்கள். லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்று பாஜக சொல்லவில்லை. ஆனால் ஊடகங்கள் தான், பாஜகவுடைய அடிமை ஊடகங்கள் தான் லஞ்சம், ஊழல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜக சொல்வது 100 கோடி ரூபாயை முறைகேடாக அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுல 100 கோடி ரூபாய் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறதா இடி தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப 100 கோடி ரூபாய்க்கு ஆம் ஆத்மி கையில கணக்கு இருக்கு. எப்படின்னா, அது டெல்லியிலிருந்து நீங்க சென்னையிலிருந்து கோவா வரைக்கும் போன கணக்கு வழக்கு செலவுகள் 45 கோடி ரூபாய் கோவா ஆம் ஆத்மி கட்சியினுடைய கைகளில் இருக்கிறது. அதற்கான செலவு கணக்கு வழக்குகளை நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப பிரச்சனை முடிஞ்சுது. ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார். அங்கதான் நீங்க இதனுடைய சூட்சமும் புரியணும். ஈடியும் மோடியும் சேர்ந்து நல்ல ஒரு எதுகை முறை மாதிரி இருக்கு இல்லையா, ஈடியும் மோடியும் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா, எங்களுடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது 73,000 ரூபாய். எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், என்னுடைய கணவர் உட்பட பல பேர் இன்றைக்கு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஒரு பைசா இடி எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு ஆதாரம் எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி என்றால் எதற்காக கைது செய்திருக்கிறார்கள்? இப்போ 100 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணல, அதற்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க அதை எப்படி செலவு பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்க வெளிக்காட்டி இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பொதுவா நமக்கு தெரியும், மோடி ஒவ்வொன்றையா வித்து நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த புதிய மதுபான கொள்கையின் மூலமாக 100 கோடி ரூபாய் அதிகமாக மாநில அரசுக்கு ஈட்டி கொடுத்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசு. உண்டா இல்லையா? இப்ப இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் 1 ரூபா கூட திருடக்கூடிய ஆள் அல்ல. அவர் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்து அதுல வெற்றிகரமாக செயல்பட்டு கடந்த 10 வருடமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவருடைய கணக்கு வழக்கு செலவு, அவருடைய அரசினுடைய கணக்கு வழக்கு செலவுகள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் உட்பட எல்லாமே ஆம் ஆத்மி கட்சியுடைய வெப்சைட்ல நீங்க போனா பகிரங்கமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவிற்கு வெளிப்படையான ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களையும் தூக்கி பாஜக என்ன இடியை வைத்து உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள். என்ன அப்படின்னா, மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற பயம் என்ன அப்படின்னா, அடுத்த பிரதமர் அப்படின்னா இந்தியாவில் 2 பேரை தான் ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. ஒண்ணு நம்முடைய ராகுல் காந்தி, மற்றொன்று அரவிந்த் கெஜ்ரிவால். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி நாம் இல்லாமல் ஆக்குவது, அதற்கான திட்டங்கள் தான் இது. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய இந்திய நாட்டிற்கு குறைந்த வட்டியில் அதிகமாக கடன் கொடுக்கக்கூடிய நாடுகள்ல மிக முக்கியமானது ஜெர்மனி இல்லையா? அது மட்டுமல்ல, இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதனால் ஏராளமான உதவிகளை ஜெர்மனி, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் தான் அதை செய்வாங்க. நல்லா கேட்டுங்க. இப்ப இந்தியாவிலிருந்து படிக்க போகக்கூடிய பிள்ளைகள், ஜெர்மனியில படிக்க போற பிள்ளைகளுக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகளை ஜெர்மன் அரசு செய்து கொடுக்கிறது. இப்போ அவன் கண்டிக்கிறான், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டிக்கிறான். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்யறான். அவன் ஏன் பதிவு செய்யறான் அப்படின்னா, ஒரு சுமூகமான ஒரு நாடு அப்படிங்கிறது சுமூகமாக இருந்தாதான் அந்த நாட்டு கூட உறவுகள் நம்ம வச்சுக்க முடியும் இல்லையா? இந்த நேரத்துல இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக இவர்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால், நாளைக்கு வரக்கூடிய ஒரு புதிய அரசு அன்றைக்கு என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது கூட நீ இது பண்ணல, உங்க கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு கூட இவங்க கூட ஒரு முடிவு எடுக்கலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, ஜெர்மனி, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எல்லாம் இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறது அப்படின்னா,
அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா அவங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்று. அவங்க எல்லாம் கவனிக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் இந்த கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. இப்ப கூடுதலாக மோடி ஏதாவது பேசினார்னு வைங்க, அவன் என்னன்னா ரிப்போர்ட்டை காட்டுவான். ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? மணிப்பூரியா பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கிறது, இங்கு இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் என்ன மாதிரி இருக்கு, இந்தியா ஹங்கர் இண்டெக்ஸ்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை எடுத்து பொளந்து காட்டிடுவான். அப்படி காட்டினா மோடியினுடைய நிலைமை இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுக்க இவர் தான் தன்னைத்தானே விஸ்வகுரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய வெளியே அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ இது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கம், இது போன்று ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவில் கழுத்தை நெரிக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து பாஜக செய்து வருகிறது என்பதும், இதனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பதும் உலக நாடுகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அவர்கள் பகிரங்கமாக மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். இப்போ ஆம் ஆத்மி கட்சி இவ்வளவு பெரிய ஊழலை செஞ்சது முறைகேடுதான், ஆனா ஊடகங்கள் ஊழல்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களை கார்பரேட்டுகள் தான் வாங்கி வைத்திருக்கிறாங்க இல்லையா? ரிலையன்ஸுடைய அம்பானி, அதானி, கடைசியா வாங்கப்பட்டது என்டிடிவி, இவனுங்க தான் பெரும்பாலான தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் கையில வைத்திருக்கிறாங்க. பிரிண்டும் அப்படிதான் வச்சிருக்காங்க. இவனுங்க யாராவது இந்த இந்த பர்டிகுலர் விஷயத்துல, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த 100 கோடி ரூபாய் மதுபான கொள்கையில் நடந்த விஷயம் தொடர்பாக இந்த வழிகள்ல எல்லாம் ஸ்கேம் நடந்திருக்கு, இந்தந்த இடத்துக்கு பணம் போயிருக்கு, இந்தந்த இடங்கள்ல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது, இதற்கான ஆவணங்கள் இதோ இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுரையோ ஒரு பதிவோ இவர்களால் இன்று வரை போட முடிந்ததா? நீங்க சொல்லுங்க. இதுவரையில் நடக்கல. ஏன்னா அவங்க கையில் எதுலையுமே ஆதாரங்கள் கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா நீங்க ராஃபேல் ஊழல் வழக்குல, மோடியினுடைய ராஃபேல் ஊழல் வழக்குல ஹிந்து பத்திரிகை உட்பட ஆதாரங்களை வெளியிட்டாங்க. எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ஆதாரங்கள் வெளிவந்தது. ஆனா இதுல அப்படி ஒரு சின்ன ஆதாரமாவது வெளிப்பட்டுதான் நீங்க பாத்தீங்களா? கிடையாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோ அவருடைய கட்சியோ அதை செய்யவில்லை. இப்ப முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியாச்சு, 100 கோடி கணக்கு காட்டியாச்சு. அப்ப ஆதாரம் இல்லை. அப்ப பணம் முறைகேடாக சம்பாதித்தவர்கள் யார்? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா நமக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு ஒருத்தரை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து பல கோடிகள் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப கூண்டுக்குள் போக வேண்டியது பாஜகவும் மோடியும் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிருச்சு. இப்ப வேற வழி இல்லை. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க. இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் பாஜக. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.